சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதே போல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணித பிரகாரம், வாசன் பஞ்சாங்கத்தின் பிரகாரம், திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது. எப்பொழுதும் போல் சேம் குழப்பம்தான். பாம்பு பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு 80% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நிறைய மாற்றங்களை தரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சனி பகவான் இருந்தார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு, திக்பலம்னு சொல்லலாம். சொந்த வீடு, ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டில் நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால, காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே, அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே, இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ள வந்தாரோ அன்னில இருந்தே நாடு முழுவதும் கலகங்கள், அதர்மம் தலை தூக்கியது. நாடு முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும். இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் இஸ்ரேல் போர், உக்ரைன், ரஷ்யா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே போல் பொருளாதார வீழ்ச்சி. சமீபத்தில் US அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கி சூடுகள். என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ளே உட்காந்தாரோ அன்றைக்கி உட்காந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் டேட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்போது கும்பராசியில் எப்போ சனி பகவான் உட்கார்ந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா, அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி பலம், திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அதனால் நாட்டில் கலகங்கள், நிறைய கலகங்கள், அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள். அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல், நீங்கள் தான் காரணம். அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் கலகங்கள். சனினாலே கலகம் தானப்பா. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு செல்கிறார். இப்போ நாடு எப்படி இருக்கும்? கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி. ரைட்டு, ஓகே, மேட்ச் ஆச்சு. நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது, நடந்ததெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல, அப்போ ஜென்ரல் கண்டென்ட்டு சொல்லுங்கள். இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நிறைய மாற்றங்கள், நல்லது நடக்கும். எப்படி சொல்கிறீங்க சார்? அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போகிறார். மழை சிறப்பாக இருக்கும்.
மழை சிறப்பானதாக இருக்கும், நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு, மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு. அப்போது மீனராசி குருவுடைய வீடு, வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு 2.5 வருஷம். கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு. அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார். சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது. நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே 12 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது. அதுக்கு முன்பாக இந்த சனி பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது. அந்த யாக வேள்வியில் சனிப்பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் 7.5 சனியில் முக்கியமான சனி ஜென்ம சனி ஆரம்பம். நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, இந்த ஜன்ம சனியை பற்றி அவ்வளவாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சாமி நீங்கள் இப்போ தான் கும்பத்துக்கு சொன்னீங்க, அப்படி இருந்திருக்கும் இப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாம் சொன்னீங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் ஜென்ம சனி எப்படி நல்லது செய்யும்? அவங்களுக்கு சொன்னது தானே சாமி எனக்கும். அப்படி கிடையாது. ஜோதிடத்தை ஒரே மாதிரி பார்க்க முடியாது. வீடு ஷேப் வேண்டுமானால் ஒரே மாதிரி இருக்கலாம், எல்லாமே கட்டமாக இருக்கலாம். ஆனால் மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள். இந்த ஜென்ம சனியால் உங்களுக்கு லாபம் நன்மைதான் அதிகரிக்கும். ஏதோ எங்கள் சந்தோஷத்துக்கு சொல்கிறீங்க, நாங்களாம் கொஞ்சம் 1 மாதம் சிறப்பாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறீங்க. நிச்சயமாக கிடையாது. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜாதகம் தசாபுத்தி வலுவாக இருக்குமே. ஆனால் இந்த ஜென்ம சனி, இந்த 7.5 சனியில் நடக்கக்கூடிய ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா வீடு கொடுத்த குரு பகவான் சனிக்கு கேந்திரம் ஏறி இருக்கிறார். இரண்டும் பாபர்களாக மாறி அந்த அசுபர்கள் கூட்டம் உங்களுக்கு மேலும் ஒரு அசுபத்தை செய்யாது. அதோடு மட்டுமல்ல, மீனத்திலிருந்து எப்போ ராகு கீழே இறங்கிட்டாரோ அப்போவே நீங்கள் நல்லாயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல்லேருந்து மே மாதம், ஏப்ரல் மாதம் 1 மாதமோ மே மாதம் 1 மாதமோ கொஞ்சம் டஃப்பு கொடுக்கும், அவ்வளோதான். மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலவே மீனராசி எல்லாம் சூப்பராகிடுவீங்க. என்ன மாதிரியான மனசில் பயம் இருந்தாலும், மரண பயமே இருந்தாலும், நமக்கு எதுவும் ஆகிடுமோ, ஏதாவது நமக்கு நடந்துருமோ, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, ஸ்கேன் எடுத்து பார்த்தா, ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, டாக்டர் ஒன்றும் இல்லைன்ட்டாரு, ஆனால் எனக்கு வலிக்குது. அப்போ அந்த மாதிரி மனசில் எவ்வளவு பெரிய பயம் இருந்தாலும், மனக்குழப்பங்கள் இருந்தாலும், இந்த மே மாதம் 20 தேதிக்கு மேலே ராகு வெளியில் வந்துட்டாருன்னா நான் கேரண்டியாக சொல்லுவேன், மீனராசிக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றி விட முடியும். குறிப்பாக ஹெல்த்து, ஆரோக்கியம், மன தைரியம் அதிகரிக்கும், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும், குறிப்பாக செய்வினை கோளாறுகள் விலகும். எங்கெங்கேயோ போயிட்டா சாமி, என்னென்னமோ பரிகாரம் பண்ண, அங்கே போனேன் இங்கே போனேன், போகாத கோவில் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஆனாலும் எனக்கு பிரச்சனை குறையலை. இந்த மாதிரியெல்லாம் புலம்பக்கூடிய மீனராசி அன்பர்களே, செய்வினை கோளாறுகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகும். முதல்ல உங்களுக்கு தூய்மையான உண்மையான குரு கிடைப்பார். அந்த தூய்மையான குரு, உண்மையான குரு மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அப்போ மனசில் தைரியம் பிறக்கும், மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும். அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய கௌரவ பிரச்சனைகள், பசங்க படி தாண்டி வெளியில் போகிறது,
வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோதான் சாமி, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. குடும்ப பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள், தேவையில்லாத போட்டி பொறாமைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அப்போல்லாம் பிள்ளைகளை பற்றிய குடும்பத்தை பற்றிய கவலைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அப்போ இந்த மாதிரியான மனக்கவலைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே. அதுக்கெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ எல்லாமே இந்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனி நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க சாமி நீங்கள். அப்போ இது எனக்கு நடக்குமா, நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீனராசி அன்பர்களே. ஸோ இந்த சனி பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பான முறையில் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த சனி பெயர்ச்சிக்காக சனி பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. விருப்பம் உடையவர்கள் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.